ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அவர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களை பார்த்துருந்தாலும் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்திவரதர் ஆலயத்துக்கு போய் அவர் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாமே விலகிடும். இது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்குது. ஆனால் இந்த அத்திவரதரை நம்ம 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தரிசனம் செய்ய முடியும். இவரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் எல்லாமே விலகும். இவரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷமாக கருதப்படுறாரு. இவர் கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும் இல்லையா? அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் மற்ற பல கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம் எல்லாம் விலகும், கர்ம வினையும் படிப்படியாக குறையும். அந்த வகையில் நீங்கள் செல்லக்கூடிய மற்றொரு பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோயில். இந்த கோவிலுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கார்த்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு இவரை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரமளிக்கக்கூடிய ஒரு பிரதான தெய்வமாக இவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். அடுத்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய மற்றொரு பரிகார ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அருகே அமைஞ்சிருக்கும் கஞ்சனாகரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில். இங்குள்ள தேவிக்கு ஸ்ரீ துங்க பாலஸ்தனாம்பிகை அப்படின்னு திருநாமம் இட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாவங்கள் இது எல்லாமே விலகிடும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சனாகரம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செல்ல வேண்டிய மற்றொரு பரிகார ஸ்தலம் நாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி. இவரை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். முன்ன சொன்ன மாதிரியே நட்சத்திர தோஷமும் விலகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆதிசேஷனுக்கு பூஜை, பரிகாரம், அர்ச்சனை, அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுடைய நட்சத்திர நாளில் நீங்கள் செய்கிறது மிக மிக விசேஷமானது. இந்த கோயில் தவிர இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வான்மீகநாதர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் இருக்கும் கானாட்டு முள்ளூர் கோயிலுக்கு சென்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். இப்போ நான் சொன்ன கோவில் எல்லா கோவிலுக்குமே நீங்கள் முடிஞ்ச மட்டிலும் உங்களுடைய நட்சத்திர நாளில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா உங்களுடைய பிறந்த தேதியில் போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது நீங்கிடும். இந்த நட்சத்திரத்தினால் ஏற்பட்ட தோஷமும் உங்களுக்கு விலகிடும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கர்மவினை. அந்த கர்மவினையும் படிப்படியாக குறையும். அதுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன கோவில்கள் உங்களுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்க கோயிலுக்கு கூட நீங்கள் பிறகு போய்க்கலாம். முதல்ல உங்களுக்கு அருகாமையில் இருக்க கோயிலுக்கு தொடர்ந்து உங்களுடைய நட்சத்திர நாளில் 9 நட்சத்திர நாளோ 21 நாள் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த 21 நாட்களோ நீங்கள் போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும், வாழ்வில் வளம் பெருகும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். நன்றி, வணக்கம்.